ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வவ்வா மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெத்தடில் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வவ்வா மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுலேயே கொஞ்சம் உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ், இது 3த்தையும் நல்லா கலந்து நல்லா மீனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி அதை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா அதில் நல்லா உள்ள நமக்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா இறங்கும். அதனால் அது மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் இந்த மாதிரி தடவி கொஞ்ச நேரம் இதை ஓரமாக வச்சுடுங்க. இப்போது மசாலா ஒன்று அரைச்சி இதுலேயே நம்ம சேர்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அது கூடவே மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மல்லி இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக புளி, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே மீனில் தடவ வேண்டியது தான். ஃபஸ்ட்டு போட்ட பேஸ்ட் கூட அது ஒரு 10 நிமிஷம் அளவுக்காவது ஊற விடுங்க. அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது போட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த கீரல் போட்டு அதுக்கு நடுவில் நம்ம மசாலாவெல்லாம் நல்லா தடவி நம்ம ஊற வச்சோன்னா நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா மசாலா ஏறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை தோசைக்கல்லில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம கல்லில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கேப் கொஞ்சம் பெருசாகும். அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மசாலாவை நம்ம போட்டு திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே இன்னொரு மெத்தட் நான் என்னென்னு சொல்கிறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ரவை போட்டுக்கோங்க. அது இந்த மாதிரி அந்த மசாலா போட்டு வச்சுருக்கிற ஃபிஷ் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு, இதையும் நீங்கள் ஆயிலில் போட்டு எடுக்கணுனாலும் எடுக்கலாம். நான் இதையும் தோசைக்கல்லில் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.